அன்பார்ந்த மகனே, இம்மாதிரியான நிமித்தங்களால் உன் பாதை உலக ஆசைகளிலிருந்து வெகு தூரம் விலகியே உள்ளது என்பதை அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் நடந்த குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம் எனக்கு இன்னும் உறுதியளித்தது. அந்த மரணப்படுக்கை செய்தியை அளிக்கும்படி என்னை தூண்டியது. அச்சம்பவம் பஞ்சாபில் ஒரு மாகாணத்துடன் நிகழ்ந்த சந்திப்பு. நம் குடும்பம் லாகூரில் வசித்து வந்தபொழுது ஒரு நாள் காலை வேலைக்காரன் என் அறைக்கு வந்தான். அம்மா, ஒரு முன்பின் தெரியாத சாது வந்திருக்கிறார். அவர் முகுந்தனின் அன்னையை காண வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் என்றான். இவ்வெளிய சொற்கள் என் ஆழ்மனத தந்திகளை தொட்டன. நான் உடனே அந்த விருந்தாளியை வரவேற்கச் சென்றேன். அவர் அடிகளை பணியும் பொழுது என் முன் நிற்பவர் ஒரு மெய்யான தெய்வ மனிதர் என்பதை உணர்ந்தேன். ஒரு துறவி, சாதனை மார்க்கத்தில் செல்பவர் அல்லது ஆன்மீக நெறியை பின்பற்றுபவர். தாயே, பெரும் ஞானிகள் உன் பூலோக வாழ்க்கை முடிய இன்னும் அதிக காலமில்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். தாங்கள் அடுத்த தடவை நோயுறும்போது அதுவே உங்கள் ஆயுள் முடிவை குறிக்கும். தாயே, பெரும் ஞானிகள் உன் பூலோக வாழ்க்கை முடிய இன்னும் அதிக காலம் இல்லை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறார்கள். தாங்கள் அடுத்த தடவை நோயுறும்போது அதுவே உங்கள் ஆயுள் முடிவை குறிக்கும். அவருடைய சொற்களுக்கு பிறகு அங்கு ஒரு மௌனம் நிலவியது. அப்போது எனக்கு எந்தவித அச்சமும் உண்டாகவில்லை. மாறாக பேரமைதியின் அதிர்வை உணர்ந்தேன். கடைசியில் அவர் மறுபடியும் என்னிடம் கூறினார், ஒரு வெள்ளி தாயத்தை காப்பாற்றும் பொறுப்பை நீ ஏற்க வேண்டும். நான் அதை இன்று உன்னிடம் தருவதாக இல்லை. நான் கூறும் சொற்களில் உள்ள உண்மையை நிரூபிக்க நாளை நீ தியானம் செய்யும் பொழுது அத்தாயத்து தானாக உன் கைக்குள் வந்து சேரும். உன் மரணப்படுக்கையில் நீ உன் மூத்த மகன் ஆனந்தாவிடம் அவன் ஒரு வருடம் அத்தாயத்தை வைத்திருந்த பின்னர் உன் இரண்டாவது மகனிடம் அதை கொடுக்கும்படி தெரிவிக்க வேண்டும். முகுந்தன் பெரிய ஞானிகளிடமிருந்து அந்த தாயத்தின் பொருளை அறிவான். அவன் உலக ஆசைகளை முற்றும் துறந்து கடவுளை நோக்கி தீவிர நாட்டத்துடன் செல்ல தயாராகும் தருணத்தில் அது அவன் கையில் கிடைக்க வேண்டும். சில வருடங்கள் அவன் தன் தாயத்தை வைத்திருந்து அதனுடன் பலன் அவனுக்கு கிட்டியதும் அது மறைந்துவிடும். எவ்வளவு ரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கு திரும்பிவிடும். நான் அவருக்கு காணிக்கை அளிக்க மிக்க மரியாதையுடன் அவரை வணங்கினேன். அவர் நான் அளித்தவைகளை பெற்றுக்கொள்ளாமல் ஆசி கூறி புறப்பட்டு விட்டார். மறுநாள் மாலை நான் கூப்பிய கரங்களுடன் தியானத்தில் அமர்ந்திருந்த பொழுது அந்த சாது வாக்களித்தது போலவே ஒரு வெள்ளி தாயத்து என் உள்ளங்கைகளுக்கிடையே தோன்றியது. அது என் கைக்குள் வந்துள்ளது என்பதை அதனால் ஏற்பட்ட மிருதுவான குளிர்ந்த உணர்ச்சியினால் தெரிந்து கொண்டேன். நான் அதை 2 வருடங்களுக்கு மேலாக விழிப்புடன் காத்து வந்து இப்பொழுது அதை ஆனந்தாவின் பாதுகாப்பில் விட்டுச் செல்கிறேன். எனக்காக வருந்தாதே, ஏனெனில் நான் பரம்பொருளினிடம் என் குருதேவரால் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பேன். ஏனெனில் நான் பரம்பொருளினிடம் என் தேவரால் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பேன். குழந்தாய், நான் விடை பெறுகிறேன். அன்னை பராசக்தி உன்னை காப்பாள். அந்த தாயத்து கிடைத்ததும் ஒரு ஞான பேரொளி என்னை பற்றியது. உறங்கி கிடந்த பல நினைவுகள் எழுச்சி பெற்றன. அத்தாயத்தை ஒரு புராதன வித்தை பொருள் வட்ட வடிவில் சமஸ்கிருத எழுத்துக்களால் நிரப்பியிருந்தது. மறைமுகமாக என்னை வழிநடத்த வந்த முற்பிறவைகளின் ஆசான்களிடமிருந்து அது வந்திருக்க வேண்டுமென நான் அறிந்தேன். அதில் இன்னொரு விஷயமும் இருக்கவே செய்தது. ஆனால் ஒரு தாயத்தின் மகிமையை ஒருவர் முழுவதும் விண்டுரைக்க முடியாது. இச்சொற்களால்
அன்னை தன் குறைந்த ஆயுளைப் பற்றி ரகசியமாக அறிந்திருந்தார் என நான் தெரிந்து கொண்டதும். இச்சொற்களால் அன்னை தன் குறைந்த ஆயுளைப் பற்றி ரகசியமாக அறிந்திருந்தார் என நான் தெரிந்து கொண்டதும் ஆனந்தாவின் விவாக ஏற்பாடுகளில் அவர் ஏன் அவ்வளவு அவசரப்பட்டார் என்பதை முதல் தடவையாக உணர்ந்தேன். திருமணத்திற்கு முன்பே அவர் இறந்துவிட்டாலும் திருமண சடங்குகளை காண வேண்டுமென்று ஒரு தாய் கூறிய ஆசை அவருக்கு இருந்திருக்கிறது. சாதுக்களுக்கு கொடுக்கப்படும் வழக்கமான மரியாதைகள். தாயத்து என்பது சூட்சும உலகில் அடைக்கப்பட்ட பொருள். நிலையற்ற அது போன்ற பொருள்கள் முடிவில் நம் உலகிலிருந்து மறைந்தே ஆக வேண்டும். அது போன்ற பொருள்கள் முடிவில் நம் உலகிலிருந்து மறைந்தே ஆக வேண்டும். ஒரு மந்திரம் அல்லது புனித உச்சரிப்பு சொற்கள் தாயத்தில் பொறிக்கப்பட்டிருந்தன. ஒலி மற்றும் மனித குரலில் இருந்து எழும் வாக்கின் சக்திகளை பற்றி இந்தியாவைப் போல் ஆழ்ந்த முறையில் வேறு எங்குமே ஆராயப்படவில்லை. பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கும் ஓம் என்ற நாதம் பைபிளில் கூறப்படும் சொல் அல்லது பல நீர்ப்பரப்புகளின் குரல் 3 விதமான அல்லது முக்குணங்களால் படைத்தல், காத்தல், அழித்தல் மூலமாக வெளிப்படுகிறது. தைத்திரிய உபனிஷத்து 1.8 ஒரு மனிதன் ஒரு சொல்லை உச்சரிக்கும் ஒவ்வொரு தடவையும் ஓங்காரத்தின் முக்குணங்களின் ஒற்றை செயல்படுகின்றான். ஒரு மனிதன் ஒரு சொல்லை உச்சரிக்கும் ஒவ்வொரு தடவையும் ஓங்காரத்தின் முக்குணங்களில் ஒன்றை செயல்படுத்துகின்றான். அதனால்தான் எல்லா சாத்திரங்களிலும் உண்மையே பேச வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது. தாயத்தில் உள்ள சமஸ்கிருத மந்திரம் சரியாக உச்சரிக்கப்பட்டால் அது மிகுந்த நன்மையளிக்கும் ஆன்மீக அதிர்வலை சக்தியை உண்டாக்க வல்லது. தாயத்தில் உள்ள சமஸ்கிருத மந்திரம் சரியாக உச்சரிக்கப்பட்டால் அது மிகுந்த நன்மையளிக்கும் ஆன்மீக அதிர்வலை சக்தியை உண்டாக்க வல்லது. சமஸ்கிருதம் மிகச் சிறப்பாக உருவாக்கப்பட்ட 50 எழுத்துக்களை கொண்டது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக மாறாத உச்சரிப்பை கொண்டது. லத்தீன் மொழியின் அடிப்படையில் 26 எழுத்துக்களை மட்டுமே கொண்டு உச்சரிப்பின் திண்டாட்டத்தை விளைவிக்கும் ஆங்கில மொழிக்கு ஒலிச்சுமையை தாங்க இயலாதது பற்றி ஜார்ஜ் பெர்னாண்டோ ஷா அறிவுபூர்வமான நகைச்சுவை நிறைந்த ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். அவருக்கே உரித்தான கடுமையுடன் ஆங்கில மொழியில் ஒரு புது எழுத்து அந்த தாயத்து என் வாழ்க்கையில் மிகவும் தூய்மையான சூழ்நிலைகளில் எப்படி மாயமாக மறைந்தது என்பதையும் எப்படி அதன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அவருக்கே உரித்தான கடுமையுடன் ஆங்கில மொழியில் ஒரு புது எழுத்து தொகுதியை அறிமுகப்படுத்தும்படி வேண்டி ஒரு உள்நாட்டு கலகம் ஏற்பட்டாலும் நான் அதற்கு கவலைப்பட மாட்டேன். திரு ஷா 42 எழுத்துக்களை கொண்ட ஒரு புது எழுத்து தொகுதியை மேற்கொள்ளும்படி வலியுறுத்துகிறார். வில்சன் எழுதிய மொழி பிறப்பின் அற்புதம், த மிராக்கிள் பர்த் ஆஃப் லாங்குவேஜ், பிலாசாபிக்கல் லிட்டரரி நியூயார்க் லிட்ரரி என்ற புத்தகத்தில் அவரது முன்னுரையை பார்க்கவும். இந்த புது எழுத்து தொகுதி சமஸ்கிருதத்தின் உச்சரிப்பு முழுமையை கிட்டத்தட்ட பெற்றிருக்கும். 50 எழுத்துக்களான சமஸ்கிருதம் தவறான உச்சரிப்பை தடுக்கிறது. சிந்து நதி பள்ளத்தாக்கில் கண்டெடுக்கப்பட்ட பல முத்திரைகள் பாரதம் சமஸ்கிருத எழுத்துக்களை ஷெமட்டிக் மக்களிடமிருந்து கடன் வாங்கிக் கொண்டதாக கூறுவதை நிராகரிக்க அறிஞர்களுக்கு உதவியுள்ளன.
மொஹஞ்சதாரோ, ஹராப்பா என்னுமிடங்களில் சமீபத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட சில பெரிய இந்து நகரங்கள் நம்மை நினைவுகெட்டா தொல்காலத்திற்கு அழைத்துச் சென்று இந்திய மண்ணின் சிறப்பு பண்பாட்டிற்கு ஒரு பழமையான வரலாறு உண்டு என்பதை நிரூபித்துள்ளது. சர் ஜான் மார்ஷல், மொஹஞ்சதாரோ மற்றும் சிந்து நாகரிகம், 1931. இவ்வுலகில் நாகரிகம் அடைந்திருந்த மனிதன் மிக தொன்மையான பழமை மற்றும் பழமை பற்றிய இந்து மத கருத்து சரியென்றால், உலகத்தின் மிகப்பெரிய பழமையான மொழியாகிய சமஸ்கிருதம் கூட ஏன் மிக செம்மையாக இருக்கிறது என்பதை விளக்க முடியும். பார்க்க பக்கம் 125. அடிக்குறிப்பு: ஏசியாட்டிக் சொசைட்டியின் நிறுவனரான சர் வில்லியம் ஜோன்ஸ், சமஸ்கிருத மொழியின் பெருமை எப்படி இருந்தாலும் அதனுடைய அமைப்பு அற்புதமானது. கிரேக்க மொழியை விட முழுமையாகவும், லத்தீன் மொழியை விட விரிவானதாகவும், இரண்டையும் விட மிக பண்பட்டதாகவும் அமைந்துள்ளது என கூறுகிறார். இலக்கிய மறுமலர்ச்சி தொடங்கியதிலிருந்து பண்பாட்டின் வரலாற்றில் மேல்நாட்டு அறிஞர்கள் சமஸ்கிருதத்தை கண்டறிந்த போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி 18வது நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் வேறு எதுவுமில்லை என்று என்சைக்ளோபீடியா அமெரிக்கானா கூறுகிறது. மொழி விஞ்ஞானம், இலக்கண ஒப்பீடு, புராணங்களின் ஒப்பீடு, சமய விஞ்ஞானம் ஆகியவை இருப்பதே சமஸ்கிருத மொழி கண்டு பிடிக்கப்பட்டதால்தான் உள்ளது. இவையெல்லாம் சமஸ்கிருத கல்வியினால் ஏற்பட்ட ஆழ்ந்த வினை பயனே. அந்த தாயத்து என் வாழ்க்கையின் மிக துன்பமான சூழ்நிலைகளில் எப்படி மாயமாக மறைந்தது என்பதையும், எப்படி அதன் இழப்பு என் குருவை நான் அடைவதற்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதையும் அந்த அத்தியாயத்தில் சொல்வதற்கில்லை. ஆனால் இமயத்தை அடைய வேண்டுமென்ற தன் முயற்சிகள் தடைப்பட்ட அந்த சிறுவன் நாள்தோறும் அவனுடைய தாயத்தின் சிறகுகளில் வெகு தூரம் பிரயாணம் செய்த வண்ணம் இருந்தான். மகிமையை ஒருவர் முழுவதும் அதில் இன்னொரு விஷயம் இருக்கவே செய்தது. ஆனால் ஒரு தாயத்தின் மகிமையை ஒருவர் முழுவதும் வீண்டுரைக்க முடியாது. அந்த தாயத்து என் வாழ்க்கையின் மிகவும் துன்பமான சூழ்நிலைகளில் எப்படி மாயமாக மறைந்தது என்பதை, எப்படி அதன் இழப்பு என் குருவை நான் அடைவதற்கு வழிகாட்டியாக இருந்தது என்பதையும் அந்த அத்தியாயத்தில் சொல்வதற்கில்லை. ஆனால் இமயத்தை அடைய வேண்டுமென்ற தன் முயற்சிகள் தடைப்பட்ட அந்த சிறுவன் நாள்தோறும் அவனுடைய தாயத்தின் சிறகுகளில் வெகு தூரம் பிரயாணம் செய்த வண்ணம் இருந்தான். அத்தியாயம் 3. ஈருடல் கொண்ட மகான். அப்பா யாருடைய கட்டாயமுமின்றி தானாகவே வீட்டிற்கு திரும்பி விடுவேன் என்று உறுதி கூறினார். நான் வாரணாசியை சுற்றி பார்த்து வரலாமா? அப்பா யாருடைய கட்டாயமுமின்றி தானாகவே வீட்டுக்கு திரும்பிவிடுவேன் என்று உறுதி கூறினார். நான் வாரணாசியை சுற்றி பார்த்து வரலாமா? பயணத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தை என் தந்தை என்றுமே தடை செய்ததில்லை. நான் வெறும் சிறுவனாக இருந்த பொழுதே அவர் என்னை பல நகரங்களுக்கு, யாத்திரை தலங்களுக்கு செல்ல அனுமதி அளித்திருந்தார். யாராவது ஒரு நண்பனோ அல்லது பல நண்பர்களோ என்னுடன் வருவது வழக்கம். என் தந்தையால் வழங்கப்பட்ட முதல் வகுப்பின் இலவச பயணச்சீட்டுகளுடன் நான் வசதியாக பிரயாணம் செய்வோம். அவர் ரயில்வேயில் ஓர் அதிகாரியின் பதவியில் இருந்தது குடும்பத்தில் ஊர் சுற்றும் விருப்பம் உள்ளவர்களுக்கு முழுவதும் திருப்திகரமாக இருந்தது. என் தந்தை என் கோரிக்கையை பற்றி யோசிப்பதாக கூறினார்.
மறுநாள் அவர் என்னை அழைத்து பரவியில் இருந்து காசிக்கு சென்று திரும்புவதற்கு இலவச பயணச்சீட்டு, போதுமான பணம், 2 கடிதங்களும் கொடுத்தார். காசியில் உள்ள என் நண்பர் கேதார்நாத் பாபுவிடம் தொழில் சம்பந்தப்பட்ட திட்டம் ஒன்றை பற்றி சொல்ல விரும்புகிறேன். துரதிர்ஷ்டவசமாக அவரது முகவரியை நான் தொலைத்துவிட்டேன். ஆனால் எங்கள் இருவருக்கும் பழக்கமான நண்பர் சுவாமி பிரவானந்தர் மூலம் நீ இந்த கடிதத்தை அவரிடம் சேர்த்துவிட முடியும் என்று நம்புகிறேன். அந்த சுவாமி என் சகோதர சீடர், மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர். அவருடைய சந்திப்பு உனக்கு பயனளிக்கும். இந்த 2வது கடிதம் உன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள பயன்படும். அவர் மேலும் கண்களை சிமிட்டியவாறு தொடர்ந்தார். கவனத்தில் வை, இனி வீட்டை விட்டு ஓடும் வேலையே வேண்டாம். நான் என் 12 வயதில் உரித்தான ஆர்வத்துடன் புறப்பட்டேன். எனினும் புதிய காட்சிகளை காண்பதிலும் புதுமுகங்களை சந்திப்பதிலும் எனக்கிருந்த மகிழ்ச்சியை காலம் ஒருபோதும் குறைத்து விடவில்லை. வாரணாசியை அடைந்ததுமே நான் அந்த சுவாமியின் இல்லத்தை நாடி சென்றேன். முன் வாசற் கதவு திறந்திருந்தது. நான் 2வது தளத்திற்குள் நீண்ட தாழ்வாரத்தை போன்ற அறையை நோக்கி சென்றேன். சிறிது உயரமான ஒரு மேடையில் சற்று பருமனான ஒரு மனிதர் கோவணம் மட்டுமே அணிந்து பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது தலையின் சுருக்கம் ஏதுமில்லாமல் முகங்கள் சுத்தமாக மலிக்கப்பட்டிருந்தன. அவரது உதடுகளில் ஒரு தெய்வீக புன்னகை தாழ்ந்து கொண்டிருந்தது. நான் அவருக்கு இடைஞ்சலாக நுழைந்து விட்டேனோ என்ற என் தயக்கத்தை போக்கும் வகையில் ஒரு பழைய நண்பரை போன்று அவர் என்னை வரவேற்றார். பாபா ஆனந்த், என் அன்பருக்கு ஆனந்த உண்டாகட்டும். குழந்தை போன்ற குரலில் அவரது வரவேற்பு மனப்பூர்வமாக இருந்தது. நான் முழந்தாளிட்டு அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். தாங்கள்தான் சுவாமி பிரவானந்தர் அவர்களா? அவர் தலையை அசைத்தார். நீதான் பகவதியின் மகனா? என் சட்டை பையிலிருந்து என் தந்தையின் கடிதத்தை எடுத்து முன்னரே அவரது சொற்கள் வெளிப்பட்டன. நான் ஆச்சரியத்துடன் அறிமுக கடிதத்தை அவரிடம் நீட்டினேன். கடிதம் இப்போது தேவையற்றதாகிவிட்டது. நான் கேதார்நாத் பாபுவை உனக்கு அவசியம் கண்டுபிடித்து தருகிறேன். அந்த மகான் அவரது ஞான திருஷ்டியால் என்னை மறுபடியும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அவர் அக்கடிதத்தை மேற்போக்காகவே பார்த்துவிட்டு என் தந்தையை பற்றி சில அன்பான சொற்களை கூறினார். உனக்கு தெரியுமா, நான் 2 விதமான ஓய்வூதியங்களை அனுபவித்து வருகிறேன். நான் ரயில்வேயில் ஒரு காலத்தில் உன் தந்தையிடத்தில் வேலை பார்த்து வந்தேன். அதற்காக அவரது சிபாரிசினால் கிடைத்த ஓய்வூதியம் ஒன்று. இன்னொன்று என் விண்ணுலக தந்தையின் சிபாரிசினால் கிடைப்பது. அவருக்காக வாழ்வில் என் உலகம் கடமைகளை மனப்பூர்வமாக செய்து முடித்துவிட்டேன். இன்னொன்று என் விண்ணுலக தந்தையின் சிபாரிசினால் கிடைத்தது. இந்த குறிப்பு எனக்கு சற்றும் விளக்கவில்லை. விண்ணுலக தந்தையிடமிருந்து தங்களுக்கு எந்த விதமான ஓய்வூதியம் கிடைக்கிறது ஐயா? அவர் உங்கள் மடியில் பணத்தை போடுகிறாரா? அவர் சிரித்தார். நான் குறிப்பிடுவது ஆலங்காண முடியாத பேரமைதி என்னும் ஓய்வூதியமாகும். ஆலங்காண முடியாத பேரமைதி என்ற ஓய்வூதியமாகும். அது பல ஆண்டுகள் செய்த ஆழ்ந்த தியானத்தின் பரிசு. இப்பொழுதெல்லாம் நான் பணத்திற்கு ஆசைப்படுவதில்லை. சிறிதேயான என் உலக தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்யப்படுகின்றன. 2வது ஓய்வூதியத்தின் முக்கியத்துவத்தை நீ பிறகு புரிந்து கொள்வாய். சிறிதேயான என் உலக தேவைகள் தாராளமாகவே பூர்த்தி செய்கின்றன. எங்கள் உரையாடலை திடீரென்று நிறுத்திவிட்டு அந்த யோகி ஆழ்ந்த அசைவற்ற நிலை எய்தினார். ஒரு மர்மம் அவரை சூழ்ந்து கொண்டது. முதலில் ஏதோ ஆர்வமான தொன்றை காண்பது போல்
அவரது கண்கள் பளிச்சிட்டன. பிறகு அவை மூர்க்கமாயின. அவை மந்தமாயின. அவர் திடீரென்று பேசாமலிருந்ததைக் கண்ட நான் குழம்பினேன். தந்தையின் நண்பரை எப்படி சந்திப்பதென்று அவர் இதுவரை எனக்குக் கூறவில்லை. சிறிது அமைதி இழந்த நான் எங்கள் இருவரைத் தவிர வேறு யாருமே இல்லாத அந்த காலி அறையைச் சுற்றி நோட்டம் விட்டேன். அவர் அமர்ந்திருந்த